Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டுடைய யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் லேயரில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் என்ன அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் எக்ஸாமுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ தான் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்னு உங்களுக்கு தேவையான கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னு பார்க்க போகிறோம். கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? ஒருத்தவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஒரு இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் மீன்ஸ் சம் டேட்டா இருக்குது, அதை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க 2 or more டிவைஸோடையோ சிஸ்டமோடையோ. இதுக்கு பேர் நம்ம டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? இந்த டேட்டா கம்யூனிகேஷன் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும் டெலிகம்யூனிகேஷன்லன்னு பார்த்தோம் அப்படின்னா இமெயிலையோ வீடியோ சேட்டிங் இன்டர்நெட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஓகே, இந்த காம்போனன்ட்ஸ்லாம் என்ன டேட்டா கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா மெசேஜ், சென்டரு, ரிசீவர், டிரான்ஸ்மிஷன் மீடியம், செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிற இன்ஃபர்மேஷனை தான் ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுருப்போம், அது மெசேஜ். அடுத்து சென்டர், யார் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களோ அவங்க சென்டர். ஓகேவா? எது மூலியமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? கம்ப்யூட்டர், மொபைல், டெலிஃபோன், லேப்டாப், வீடியோ கேமரா, ஒர்க் ஸ்டேஷன் எது மூலியமாக வேணால் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிசீவர் யார்? நம்ம சென்டர் சென்ட் பண்ணுற மெசேஜை வாங்க போகிறவங்க தான் ரிசீவர். ஓகேவா? நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் ஒரு கம்யூனிகேஷன் சேனல் அப்படின்றது ஒரு மெசேஜை சென்டர் ரிசீவருக்கு சென்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அது சென்ட் பண்ணக்கூடிய அந்த மீடியம், ஓகே, இடையில இருக்க அந்த கனெக்ஷன் தான் எது மூலியமா அந்த மெசேஜ் சென்ட் ஆகுது, அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் நடக்கிறப்ப சம் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ அதை தான் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொசீஜர். ஓகேவா? அந்த ப்ரொசீஜர் எந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டாலாம் வந்து சென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது, இதை நம்ம ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். ஸோ ஒரு சென்டர் இருப்பாங்க, ஒரு மெசேஜ் இருக்கும், அதை ப்ரோட்டோகால்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரிசீவருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுற அந்த மீடியம் பேர் தான் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுது இன்டர்நெட்டில். ஃபர்ஸ்ட் டிசிபி யூஸ் பண்ணுவாங்க, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது நம்மளுடைய மெசேஜை பேக்கெட்டாக பிரிச்சிடும். ஸோ டிவைடிங் மெசேஜ் இன்டூ பேக்கெட்ஸ் ஆன் த சோர்ஸ் கம்ப்யூட்டர் அண்ட் ரீஅசம்பிளிங் இந்த ரிசீவ்டு பேக்கெட். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பெரிய டேட்டா இருக்குன்னா அதை நான் பேக்கெட்டாக பிரித்து நான் ரிசீவருக்கு சென்ட் பண்ணுவேன். ரிசீவர்கிட்ட சென்ட் ஆனதுக்கப்புறம் என்னோட பேக்கெட்ஸை ஆர்டர் வைஸ் நான் அரேஞ்ச் பண்ணிக்குவேன். இது இருக்கிறது தான் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நம்ம கிட்ட இருக்க யார் வந்து எந்த அட்ரஸில் பிலாங் ஆயிருக்காங்க, அதாவது என்ன கம்ப்யூட்டர் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான் இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அட்ரஸ் ஆஃப் த டெஸ்டினேஷன் கம்ப்யூட்டர், ஓகே, யார் ரிசீவரோட அட்ரஸ் என்ன, சென்டரோட அட்ரஸ் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது, அந்த கரெக்டான பர்சன்ஸை ஐடென்டிஃபை பண்றது. ஓகே, தென் டைப்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன், என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு, இதெல்லாம் நமக்கு 2 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்மா. ஸோ நல்லா கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ முதல்ல ஒரு மெசேஜ் சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ மொத்தம் 3 டைப் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கும். சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? ஒரு மெசேஜ் வந்து யூனிடைரக்ஷனலா கம்யூனிகேட் ஆகுது, அதாவது ஒரே ஒரு டிவைஸ் தான் சென்ட் பண்ண முடியும், அதை ஒரு டிவைஸ் தான் ரிசீவ் பண்ண முடியுது. ஓகே, ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் சென்ட் ஆகி ரிசீவ் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது இப்போ வந்து ஒரு வேர்டை வந்து கீபோர்ட்ல என்டர் பண்றீங்கன்னா கீபோர்ட்ல என்டர் மட்டும் தான் பண்ண முடியும், கீபோர்ட்ல அவுட்புட்டை வாங்க முடியாது. ஸ்பீக்கர்ல நம்ம மியூசிக்கை கேட்க மட்டும் தான் முடியும், திரும்ப கொடுக்க முடியாது. இதெல்லாம் தான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன்னா இது 2-வே கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? ஒரு 2 டிவைஸுமே, 2 சென்டர் சைடு இருக்க ரிசீவர் சைடு இருக்க 2 டிவைஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா சென்டும் பண்ணும் ரிசீவும் பண்ணும், பட் நாட் அட் த சேம் டைம். ஒரே நேரத்தில் 2ஆலையும் சென்ட் பண்ண முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கி டாக்கி, இப்போ போலீஸ் கிட்ட இருக்க வாக்கி டாக்கியில் ஒருத்தவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தவங்க பேச முடியும். இது ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்வோம். நெக்ஸ்ட் ஃபுல் டியூப்ளெக்ஸ்
டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா டூ வே கம்யூனிகேஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன், ரெண்டு டிவைஸுமே சென்டும் பண்ணலாம் ரிசீவும் பண்ணலாம், அட் அ டைம்லையும் பண்ணலாம். ஓகேவா? சேம் டைம்ல ரெண்டு பக்கமே நடக்கும். எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஃபோன்ஸ், லேண்ட்லைன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் இன் நெட்வொர்க்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேனல். என்ன சேனல்லாம் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா கைடட் மீடியா டிரான்ஸ்மிஷன் ஒன்று, அன்கைடட் மீடியா டிரான்ஸ்மிஷன் ஒன்று. கைடட் மீடியா டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா இல்லை, பிசிக்கல் லிங்க் மூலியமா, அதாவது ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் இந்த கைடட் மீடியாவோட வேலை. நெக்ஸ்ட் அன்கைடட் மீடியா வந்து டிரான்ஸ்மிஷன் மோட் இன் விச் சிக்னல்ஸ் ஆர் ப்ராபகேட்டட் ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு another டிவைஸ். சிக்னல்ஸ் மூலியமா இது பண்ணுவாங்க, ஒயர்ஸ் மூலியமா யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு பேரு நம்ம அன்கைடட் மீடியான்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஒயர்ஸ் கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி வர்றது கைடட் மீடியா, அன்கைடட் மீடியா சிக்னல்ஸ் பேஸ் பண்ணி வரும். இதுல மைக்ரோவேவ், ரேடியோ வேவ், இன்ஃப்ராரெட்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இவ்வளோதான் டேட்டா கம்யூனிகேஷன் இன் நெட்வொர்க்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். உங்களுக்கு 2 மார்க் கேட்டாங்க அப்படின்னா அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்துக்கோங்க. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ்.